ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ட கர்ண பைரவர். சரிங்களா? சரி, இந்த தண்ட கர்ண பைரவர் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காதின் ஒளி ஒளி நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? இவர் வந்து அவர் காதில் என்ன அணிஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி, புனிதமான மணி, சங்கு, தாமரை, தாம்பூலம், புனித வஜ்ரம் இதெல்லாம் போட்டிருப்பாரு. இவர் ஏன் வந்து இவர் காதல் இதெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அசுர சக்தி மனிதனாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, அசுரர்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு அத்தனை குரலும் கேட்கும். உண்மை எது பொய் எது, தர்மம் அதர்மம் அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய சக்தி இவர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பேசுறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரபஞ்சத்துக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வரவழைச்சு கொடுத்துருவாரு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நல்லது நினைப்பா, நல்லது பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இவர் என்ன பண்ணுவார், கேட்டுகிட்டே இருப்பார் நீங்கள் பேசுறதுலாம். கெட்டது பேசினா அவ்வளோ கெட்ட திருப்பி கொடுத்துருவார். நல்லது நினைக்கிறீங்களா, நல்லது உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால் நல்லது பேச முடியல, நினைக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் கெட்டது பேசாதீங்க, நினைக்காதீங்க. உங்களுக்கு பெரிய உதவி நீங்கள் பண்ணிக்கிறது இது மட்டும்தான். இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம், ஒழுக்கம், கர்மம், இவர் தான் கர்ம விதிக்கு தலைவர். இவர் சொன்னால் எல்லாமே, இவர் வந்து ஸ்ரவண சக்தி. சரிங்களா? இவரை நீங்கள் வந்து வழிபடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நோக்கி செலுத்தப்படுற தீய வார்த்தைகள், தீய எண்ணங்கள், இந்த கண் திருஷ்டி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கே வந்து திருப்பி போயிடும். இந்த பைரவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் தண்டகர்ண பைரவாய நமக. இவரை வந்து இந்த சூரிய அஸ்தமனம், அதாவது சந்திர அஸ்தமனம் நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேரத்துல இவரை ஜபிப்பது ரொம்ப பலனளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மிக்க நன்றி.